Hello viewers, welcome back to Mile Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல வந்த ஒரு அப்டேட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட். அதாவது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் 2024 2025 அகாடமிக் இயர்க்கான மெடிக்கல் செலக்ஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது அந்த வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் தட் பிடிஎஃப் ஃபைல் தட் கேன் பி அப்டேட்டட் பை tnmedicalselection.net வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 24/7/2024. அட்டென்ஷன் நீட் யூஜி கேண்டிடேட்ஸ் மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் ஃபார் த அகாடமிக் இயர் 2024 to 2025. ஸோ அதில் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு யார் யாருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டால கவர்மெண்ட் சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சீட்ஸ், அதுவும் மெடிக்கல் அண்ட் டென்டல், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக என்ஆர்ஐ சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங், அதுலேயும் மெடிக்கல் ஆஸ் வெல் அஸ் டென்டல். இந்த மாதிரி 4 பிரிவுலையுமே கவர்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் ரெண்டையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெடிக்கலுக்கும் டென்டலுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி காமனாக வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே இது வந்து பொருந்துங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் யூஜி 2024 அட்மிட் கார்டு ஃபர்ஸ்ட் திங்காக கேட்டிருக்காங்க, ப்ளஸ் ஸ்கோர் கார்டு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டோடைய அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு. செகண்ட் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட். அந்த மார்க் ஷீட் எப்படி இருக்கணும்? போத் சைட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பிரிண்டட்ல இருக்கணும். அதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதில் சைன் வாங்கியிருக்கணும், 2 சைட்லையுமே இருந்திருக்கணும். தென் 11th மார்க் ஷீட் போத் சைட்ஸ் சர்டிஃபிகேட் 2 சைட்லையுமே ஜெராக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரிஜினல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 12th பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட். சப்போஸ் 12th இல்லை, நான் வந்து அதர் ஈக்குவலன் டிகிரி நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், இல்லை படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஈக்குவலன் டிகிரி எக்ஸாமினேஷன்ஸை வந்து நீங்கள் அதில் கன்சிடர் பண்ணுறாங்க. த 4th ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் எய்தர் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன் டிகிரி கோர்சஸ் ஆர் எனி அதர் கோர்சஸ் என்ன படிச்சுட்டு இருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் தென் 5th டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6th டாக்குமெண்ட்டாக வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அண்ட் 7th டாக்குமெண்ட் இஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் த கேண்டிடேட். ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருப்போம். ஸோ அதையே நம்ம இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் 8th டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் நீங்கள் யாருக்கெல்லாம் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் 9th டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பேரண்டோடைய டாக்குமெண்ட். இது யாருக்கு அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் கிளைமிங் த தமிழ்நாடு கம்யூனிவல் ரெசர்வேஷன். ஓகேங்களா? கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறீங்க, பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பேரண்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் யாராச்சும் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஃபாதர் ஆர் மதர், ஓகேங்களா, ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் காம்பிடென்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி கிட்ட நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அண்ட் தென் 10th டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சிஇஓ ஆஃபீஸ். ஓகேங்களா? அது எல்லா கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் 6th to 12th 7.5 ரிசர்வேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும். இது ஸ்பெசிஃபிக்காக 7.5 கேட்டகரிக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள், மற்றவங்களுக்கு கிடையாது. இதுலேயுமே 7.5 நான் படிச்சிருக்கேன், பட் திஸ் அகாடமிக் 23 to 24 தான் ஃபினிஷ் பண்ணேன், இல்லை லாஸ்ட் இயர் தான் நான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எந்த நம்பர் சப்மிட் பண்ணால் போதும், எம்இஸ் நம்பர் ஸ்கூலில் நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு எம்இஸ் நம்பர்னு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல இருந்து நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து நம்மளோட கம்ப்ளீட் டேட்டாவை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்களாம். இது யாருக்கு? இந்த வருஷம் 12th முடிச்சவங்க, போன வருஷம் 12th முடிச்சவங்களுக்கு தான் இந்த கன்சிடரேஷன். ப்ரீவியஸாக முடிச்சவங்களுக்கு, அதுக்கு முந்தின இயர் முடிச்சவங்களுக்கு எல்லாமே நீங்கள் 6th to 12th எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்கிற டேட்டா ஃபில் பண்ணி அந்த கன்சர்ன் ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கிட்டு சிஓ ஆஃபீஸர்ட்டையும் சைன் வாங்கி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 11th டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் கேண்டிடேட்ஸ் தோஸ் ஹூ ஆர் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன். இந்த ஃபீ எக்ஸம்ஷன் ஸ்பெசிஃபிக்காக எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் தேவைப்படும். அதே போல் மைனாரிட்டிக்கு
கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு இந்த ஃபீ எக்ஸம்ஷன் வரும். அவங்களுக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். 12th டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எங்கே வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் சென்னையில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு இது யாருக்கெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் போர்டில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு, சிபிஎஸ்சி போர்டு, ஐசிஎஸ்சி போர்டு படித்தவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. இதை தாண்டி வேறு ஏதாவது டிகிரி படிச்சிருக்காங்க, வேறு ஏதாவது கோர்சஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா கம்பல்சரிலி அவங்க வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும். ஆல்ரெடி இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் சோர்ஸில் தான் இருக்குது. நம்ம ஆன்லைன்லையுமே அப்ளை பண்ணி வாங்க போகிறோம். மெடிக்கல் யூனிவர்சிட்டி, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு டாக்குமெண்ட் கோர்ட் ஆர்டர்ஸ். இப்போ ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓஎம்ஆர் வேல்யூவில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அல்லது என்ன மார்க் ரீவேல்யூஷனில் இருந்துச்சு, இந்த மாதிரி அப்ளை பண்ணி எனக்கு கோர்ட் ஆர்டர் மூலிமா எனக்கு ரீசர்டிஃபிகேட்ஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுடைய கோர்ட் ஆர்டர்ஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் நீடு இருக்குது, இதை தாண்டி இது வேறு ஏதாச்சும் கம்யூனலாக நான் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக வைக்க போகிறேன் அப்படின்னா அதையும் நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி சீட்டு, ஸ்பெசிஃபிக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி சீட்டுக்கு 2 இது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தெலுங்கு மலையாளம்க்கு ஸ்பெசிஃபிக்காக, அதே போல் கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டு 2 சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு financial supporter issued by the Indian embassy of the respective country under the seal or OCI card. OCIங்கிறது overseas citizenship of India, இந்தியா விட்டு வெளியில் போய் படிக்கிறவங்களுக்கு என்ஆர்ஐன்னு சொல்கிறோம். ஸோ அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். ஒன்று. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்ஆர்ஐ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் அண்ட் த கேண்டிடேட் issued by the competent revenue authority, வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட் ஆஃப் என்ஆர்ஐ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர், அங்கேருந்து ஒரு வேலிட் பாஸ்போர்ட் இந்தியன் சப்போர்ட்டையும் நம்ம வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் திங் இஸ் என்ஆர்இ, தட் இஸ் நான் ரெசிடென்சியல் எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக். சரிங்களா, நம்ம அங்கே இருப்போம், நான் இந்தியன் ரெசிடென்ட்டாக இருந்துட்டு அங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா அதனுடைய அக்கௌண்ட் பாஸ்புக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் கேண்டிடேட். ஸோ பியூர்லி இங்கே சொல்லியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு தான் சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதையும் தெளிவாக அவங்க வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. திஸ் டாக்குமெண்ட் இஸ் நாட் இண்டிகேட் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் த அகாடமிக் இயர் 2024 to 2025. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூல் சீக்கிரமே வந்துடும். ஏன் அப்படின்னா இன்னும் நமக்கு இன்னும் ரிசல்ட்டே வராமல் இருக்குது. ஃபைனல் கன்க்ளூஷன் ஆகி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஃபைனல் ரிசல்ட் கன்க்ளூட் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் ரிசல்ட் இன்னும் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைல்லையே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஃபார்மேட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இது வந்து அந்தந்த கன்சர்ன் ஸ்கூல்லையே நம்ம அந்தந்த இதுலேயே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தி சர்டிஃபிகேட் இஸ் இஷ்யூட் பை த சீக்கிங் அட்மிஷன் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் ஆர் டென்டல் கோர்ஸ்ன்னு சொல்லி அகாடமிக் இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்டூடெண்ட் நேமு, அவங்க பேரண்ட் நேமு, எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த இயரில் படித்தாங்க, எந்த லொக்கேஷன்ஸில் படித்தாங்க அப்படிங்கிறது இந்த லிங்குவிஸ்டிக் சர்டிஃபிகேட் கன்சர்ன் ஸ்கூலில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, உங்கள் ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட் ஸ்கூலில் நீங்கள் இதை போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதில் அகாடமிக் இயர் மட்டும் மாற்றிட்டு கூட நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியும் சொல்லலாம். அடுத்தது ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட். இப்போ மைனாரிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா காம்பிடென்ட் ரெவென்யூ தான் நம்ம வாங்க போகிறோம். தாசில்தார் ஆஃபீஸில் இது வாங்கணும். லிங்குவிஸ்டிக் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் வாங்கிக்கலாம். ரெவென்யூ அத்தாரிட்டிங்கிறது தாசில்தார் ஆஃபீஸில். இதுக்குன்னு இந்த ஃபார்மேட் இதையே நம்ம பிரிண்ட் அவுட்டாக எடுத்துட்டு நேமு, பேரண்ட் நேமு, எந்த ரிலீஜன், கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இந்த மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிறது நம்ம மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி மெயினாக கிறிஸ்டியன் ரிலீஜியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் போய் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரெவென்யூ அத்தாரிட்டியில் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு சில இடத்துல தாசில்தார் ஆஃபீஸில் அவங்களே வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக. ஸோ இது ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட். யாரெல்லாம் லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து படிச்சிருக்காங்களோ, சரிங்களா, இந்த இயர் படித்தவங்களுக்கும் லாஸ்ட் இயர் படித்தவங்களுக்கும் எம்இஸ் நம்பர் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக படித்தவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th to
அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த ஸ்கூலில் படித்தோம் அந்த ஸ்கூலுடைய டைப் எது கவர்மெண்ட் ஸ்கூலா முனிசிபல் ஸ்கூலா ஆதிதிராவிடரா ட்ரைபலா என்ன கேட்டகரியில் வருதுன்னு அந்த ஸ்கூல் டைப்பு அந்த கேண்டிடேட் வந்து கரெக்டாக அந்த ஸ்கூலில் அந்த இயரில் படித்தாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஃபில் பண்ணி கடைசியாக எங்கே படிச்சிங்களோ அங்கே வந்து அந்த ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சர் இங்கே இருக்குது. ஹெட்மிஸ்டர் ஹெட்மாஸ்டருடைய நேம் சீல் வித் சைன் வாங்கிக்கோங்க. அதே போல் ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கினதுக்கப்புறம் சிஇஓ ஆஃபீஸில் அவங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் சீலும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஸோ 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கம்ப்ளீட்டாக இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுங்கிறது ப்ரியர் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கம்யூனிவலுக்குமே என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுங்கிறது டீடைல்டு ப்ரௌச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சர்க்கிளில் நீட் கேண்டிடேட் இருக்கிறாங்க, அவங்க வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். வெரி ஆல் த பெஸ்ட். எல்லா ஸ்டூடெண்ட்டும் கவுன்சிலிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு உங்களுடைய யூஜி கிராஜுவேஷன்ஸை என்டர் ஆகிறதுக்கு வெரி ஆல் த பெஸ்ட் பிகாஃப் ஆஃப் மைல் அகாடமி. தேங்க்யூ.